பிரெக்னன்சி டைம்ல வந்து இப்படி மல்லாந்து படுத்துட்டு இருக்கும்போது ம். குழந்தை நெஞ்சுக்கு வந்துடும். ஐயோ இல்ல இல்ல என்ன அப்படி என்ன இல்ல, சொல்லி சரி, வச்சிருக்காங்க? பெரியவங்க வந்து எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா ரீசன் இல்லாம கிடையாது. யூட்ரஸ் வந்து பின்னாடி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அந்த பெரிய பெரிய ரத்த குழாய்கள், மெயின் ரத்த குழாய்கள்லாம் வந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை கொண்டு போறதும் அதுதான், கொண்டு வர்றதும் அதுதான். அப்ப ஓகே. யூட்ரஸ் பெருசாக ஆக அந்த ரத்த குழாய்ங்கிறது இந்த சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி இருக்கும், பைப்லைன்ஸ். ம். அதை போய் கம்ப்ரஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் டு த ஹார்ட், கீ ஆர்கன்ஸ், பிரெயின், கிட்னி இங்கெல்லாம் வந்து அடி வாங்கும். ஸோ மல்லாந்து படுக்கிறது நல்லது கிடையாது. அவங்க அதுக்கு தான் ஒருக்கணிச்சு லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு. இது தியரி நம்பர் 1. 2வது வந்து இடது பக்கம் ஒருக்கணிச்சு படுக்கும்போது ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குழந்தைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அது 2வது. இதை எப்படி சொன்னா புரிய வைக்கிறதுன்னு தெரியாம மல்லாந்து அதான் படுத்தா இந்த குழந்தை கிழவிங்க நெஞ்சுக்கு அதை ஏறி சொல்றது தெரியாம எதோ சொல்லிட்டு அதுல ஸ்பைடர் ஏறி மேல நெஞ்சுக்கு வரதுக்கு. குழந்தை நெஞ்சுக்கு வராது. பட் இதுதான் அதோட ரீசன். மூச்சு Okay. திணறல் ஏற்படலாம், பிரெயினுக்கு வந்து போகிற பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆகலாம். செகண்ட், தேர்ட் ஆஃப் ஆல் நீங்க நிறைய பிரெக்னன்ட் மதர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. 7 மாசம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் மல்லாந்து படுக்க சொல்லுங்க, அவங்களாலே முடியாது. ஓகே ஐயோ ஓகே. என்னால முடியலன்றவாங்க. ஏன்னா கம்ப்ரெஷன் எஃபெக்ட் தான், கன்வீனியன்ட்டாலாம் இருக்காது.